நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தலையை தூக்க முடியாமல் திணறிக் கொண்டு சஜிதாவிலே கிடக்கிறார்கள். அப்ப இதை கேள்விப்பட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வேகமாக ஓடி வர்றாங்க. இந்த மாதிரி தகப்பனாருக்கு இது மாதிரி செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்களும் தகப்பனுமா சேர்ந்து அந்த ஒட்டகத்தினுடைய குடலை வந்து அப்புறப்படுத்துகிறார்கள். அப்புறப்படுத்தி விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தலையை உயர்த்தி அல்லாஹ்வை நோக்கி என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹும்ம அலைக பி குரைஷ், யா அல்லாஹ் இந்த குறைஷிகளை நீ பாத்துக்க. இந்த மாதிரி பண்றாங்க, இவங்க நான் ஒண்ணும் பண்ண போறதில்லை, உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன், நீ இவர்களை பார்த்துக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள் 3 தடவை. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, பாக்குறாங்க ஆளுக்கு யாரான்னு தெரியும்ல, 7 பேர் இருக்கிறாங்க. அந்த மொத்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க, அந்த வேலையை செஞ்சது மொத்தம் 7 பேர். அந்த 7 பேர் பேரையும் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பிட்டு எப்படி குறிப்பிடுகிறார்கள், யார் யார் 7 பேர்னா, அல்லாஹும்ம அலைக பி அபீ ஜஹல், யா அல்லாஹ் அபூ ஜஹலை நீ பாத்துக்க. இந்த அபூ ஜஹல் இந்த மாதிரி நான் தொழுகும் பொழுது சைதாவில் இருக்கும் பொழுது உன்னுடைய ஆலயத்தில் உன்னைய வணங்க வந்திருக்கும் பொழுது இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாங்க, அதனால அலைக பி அபீ ஜஹல், அபூ ஜஹலை நீ பாத்துக்க. அலைக பி உத்பா பின் ரபியா, ரபியாவுடைய மகன் உத்பாவை நீ பார்த்துக்கொள். அபூ ஜஹல் ஒருத்தன், ரபியாவுடைய மகன் உத்பா என்ற ஆள் ஒரு ஆள், 2வது ஆளு, 3வது ஒரு ஷைபா பின் ரபியா, ரபியாவுடைய இன்னொரு மகன் ஷைபா. ரபியாவுடைய ஒரு மகன் உத்பா, ஒரு மகன் ஷைபா, அண்ணன் தம்பி 2 பேரும். அப்ப ஷைபா ரபியாவுடைய இன்னொரு மகன் ஷைபாவையும் நீ பார்த்துக்கல். உல் வலீத் இப்ன உத்பா, உத்பாவுடைய மகன் வலீதுங்கிறவன் இருக்கான்ல, அவனை நீ பார்த்துக்க இறைவா. உமையா பின் ஹலப், ஹலப் என்பவனுடைய மகன் உமையாவும் இருக்கிறான்ல, அவனை நீ பார்த்துக்க. உக்பா பின் அபி முஹைத், அபு முஹைத் என்பவருடைய மகன் உக்பான்னு ஒருத்தன் இருக்கிறான், அவனை நீ பார்த்துக்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வஅத சாபிய இப்னு மஸ்ஊத் 7வது ஆள் பேரை எனக்கு சொன்னாரு, அதை நான் மறந்துட்டேங்கிறார். 7 பேர் ஒரு பேரை குறிப்பிட்டாரு இப்னு மஸ்ஊத். அதை கேட்ட அடுத்த அறிவிப்பாளர் சொல்கிறார், 7வது ஒரு பேரையும் அவர் சொன்னார், அந்த பேர் என்ன என்பதை நான் மறந்துட்டேன். 6 பேர் தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்குங்கிறாரு. இந்த 6 பேர் இன்னும் ஒருத்தன், அது யாருங்கிறது சொல்லப்படல. அப்ப இவர்களை வந்து 7 பேரை சொன்னார்கள் சொல்லிட்டு இப்னு மஸ்ஊத் அப்புறம் சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யார் கைவசத்தில் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையாக, லக்கத் ரஅய்துல்லதீன அத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸரா ஃபில் கலீபி பத்ரின், யாரெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் கிடக்கும் பொழுது கேலி செய்து விழுந்து விழுந்து சிரித்தார்களோ, அவங்க ஒவ்வொருவருமே பத்ர் போர்க்களத்தில் வேறற்ற மரங்களாக வீழ்ந்து கிடக்கிற காட்சியை என் கண்ணால் நான் கண்டேன். ஒரு பத்ர் போர்ல அப்படியே காலையில சுத்தமா தொடச்சு இந்த ஆட்களை குறி வச்சு அடிச்ச மாதிரி எரிஞ்சிட்டான்ல, தொடச்சு எரிஞ்சிட்டான் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்தை விளக்குறாங்க. இந்த சம்பவத்தை மனசுல வைத்துக் கொண்டு இந்த வசனத்தை படிச்சா உங்களுக்கு அழகா விளங்கும். என்ன விளங்குது? அரஐத்தல்லதி யன்ஹா அபுதன் இதா ஸல்லா, தொழுகின்ற ஒரு அடியானை தடுக்கிறானே அவனை பற்றி அறிவாயா அல்லாஹ் கேட்கிறான். அரஐத்தல்லதி யன்ஹா அபுதன் இதா ஸல்லா, தொழுவுற ஒரு அடியாரை வந்து தடுக்கிறான். அவர் வேற ஒண்ணும் தப்புலாம் பண்ணல, தொழுவுறார் அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் தொழுவுறார். அப்ப அல்லாஹ்வை அவனுடைய ஆலயத்தில் தொழுவுற ஆளை தடுக்கிறானே, அவனை கவனிச்சியா, பாத்தியா அவனை? அரஐத்த இன்கான அலல் ஹுதா, அவர் நேர்வழியில வேற இருக்கிறார், அவர் வந்து நல்ல நேரான பாதையில வேற இருக்கிறார். அவ் அமரபி தக்வா, இறைவனுடைய அச்சத்தை பற்றி போதனையும் செய்கிறார். அப்ப இறைவனுடைய அச்சத்தை பற்றி போதனை செய்யக்கூடிய ஒருத்தர், நேரான வழியில் இருக்கிற ஒருத்தர் அல்லாஹ் போய் தொழுகிறாரு, அவரை போய் தடுக்கிறாங்களே, கவனிச்சு பாத்தியா நீ? அரஐத்தையின் கதப ஒத்தவல்லா, இந்த தடுக்கிறவன் எப்படி இருக்கிறான்னு கேட்டா பொய் சொல்லி புறக்கணிக்கிறவனா இருக்கான். தடுக்கிறவனையும் தடுக்கப்படுறவனையும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு தான் நடக்கிறது. தடுக்கப்படுறவன் யாரா இருக்கிறான்? வரதட்சணை வாங்க மாட்டேங்கிறவன், வட்டி வாங்க மாட்டேங்கிறவன், பொய் சொல்லக்கூடாதுங்கிறவன், நேர்மையா வியாபாரம் பண்றவன் தடுக்கப்படுறான். தடுக்கிறவன் யாரா இருக்கான்னு பாருங்க, முள்ள மாதிரி அவன நிர்வாகியா இருந்திருப்பான். வட்டி வாங்குறவன், கட்ட பஞ்சாயத்து பண்றவன் பள்ளிவாசல் நிர்வாகியா இருப்பான். தடுக்கிறவனை பாத்தீங்கன்னு சொன்னா அவனுக்கு தகுதியே இருக்காது, பள்ளிவாசலுக்கு அவனுக்கு சம்பந்தமே இருக்காது, வாரத்துக்கு ஒருக்கா கூட வரமாட்டான். இந்த மாதிரியான ஆளுக்கு நிர்வாகிகள் உட்கார்ந்து கொண்டு தடுக்கிறாங்க. தடுக்கப்படுற ஆளுடைய கேரக்டர் எல்லாம் சொல்றான், அடே அவர் நேர் வழியில வேற இருக்கிறாரு, நல்லதைத்தான் மக்களுக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறாரு, அவர் வந்து தொழுவுறது நீ தடுக்கிற. அதே நேரத்தில் நீ என்னவா இருக்கிற? கதப ஒத்தவல்லா, பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிற, புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கிற. பள்ளிவாசல் வச்சுட்டு வரதட்சணை வாங்கி கொடுக்குறீங்கள, அதுக்கு அல்பாத்தியான்னு ஓதுறீங்கள,
எல்லாத்தையுமே இங்க துணையா நிக்கிறீங்கல்ல, பள்ளிவாசல்ல உட்கார்ந்துகிட்டு மூழுது ஓதுறீங்க, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற காரியத்தெல்லாம் பண்றீங்க. அப்ப அல்லாஹ்வுடைய எல்லா போதனைகளையும் புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறான் இவன். அவன் யாரா இருக்கிறான்? போய் பள்ளிவாசல்ல தடுக்கப்படுறவன் நல்லவனா இருக்கிறான்னு இன்னைக்கு பாக்குறோம்ல. இது அப்படியே அன்னைக்கு அப்படித்தான் இருந்திருக்கு. இவங்களுக்கு எந்த தார்மீக தகுதியும் கிடையாது தடுப்பதற்கு. அதை சொல்லி காட்டுறான். அர ஐத்த இன் கதப வத்தவல்லா, இவன் பொய் சொல்பவனாகவும் புறக்கணிப்பவனாக இருப்பதை கவனித்தீரா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான். அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா, படைச்ச அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்பது இவன் விளங்கலையா? என்ன இப்படிலாம் பண்றீங்களா? நான் ஒருத்தன் இருந்து இதை பார்க்கிறேன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? நான் இதெல்லாம் கவனிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? அது விளங்க வேண்டாமா அப்படின்னு ஒரு உருக்கமா அவனை எடுத்து சொல்றான். அதுக்கப்புறம் தான் எச்சரிக்கை கொடுக்குறான் அல்லாஹ். கல்லா, அவ்வாறு இல்லை. ல இல்லம் என்தஹி, இந்த போக்கில் இருந்து அவன் விலகி கொள்ளவில்லையானால். எந்த போக்கு? அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அல்லாஹ்வை தொழ வரக்கூடிய மக்களை தடுக்கிறானே, இதிலிருந்து விலகி கொள்ளவில்லையானால் லனஸ்பாம் பின் நாசியா, அவனுடைய முன் குடுமையை நாம் பிடிப்பேன். அவனுடைய முன் குடுமையை என்ன செய்வேன்? நாம் பிடிப்பேன். நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, குற்றம் இழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, பொய் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இவனுடைய முன் குடுமையை நாம் பிடிப்பேன். ஃபல் யது நாதியஹு, அவனுடைய சபையை அவன் கூட்டட்டும். சனது ஜபானியா, நாமளும் நரகத்தினுடைய காவலர்களை நாம கூட்டுவோம். வாடா, நீங்க கூப்பிடுறோம், சபையெல்லாம் கூட்டுறான், ஜமாத் உலமாலாம் கூட்டு, நிர்வாகிகள்லாம் கூட்டு, நான் ஏன் சபையை கூட்டுறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல எச்சரிக்கை பண்றான். இதுல என்ன கவனிக்க வேண்டிய மேட்டர்னு கேட்டா, திருமறை குர்ஆன் நெடுகிலும் நீங்கள் புரட்டி பார்த்தீர்களே ஆனால் ரெண்டே ரெண்டு விஷயத்துக்கு தான் அல்லாஹ் வந்து நேரடியா நான் யுத்தத்தில் இறங்குறேங்கிறான். மற்ற திருடுறான், கொலை செய்யறான், அதுக்கெல்லாம் கூட அல்லாஹ் அப்படி சொல்லல. ரெண்டு குற்றம் செய்தவர்களுக்கு எதிராக நான் நேரடியா களத்தில் இறங்குறேன், எனக்கு அவனுக்கு தான் சண்டை, என்னை அவங்ககிட்ட உற்று பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த ரெண்டு குற்றம் யாருன்னு கேட்டா, ஒருத்தன் வந்து வட்டி வாங்குறான். வட்டி வாங்குறவனை பற்றி அல்லாஹ் என்ன வார்த்தை யூஸ் பண்றான்னு கேட்டா, ஃபஅதனூ பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு எதிராக போர் பிரகடனத்துக்கு தயாராகிக் கொள்ளுங்கள், சண்டைக்கு என்னோட வாடாங்கிறான் அல்லாஹ். ஒருத்தன் வட்டி வாங்கிட்டான்னு சொன்னா, இனி உனக்கு எனக்கு இந்த சண்டை பாத்துக்கிறோம் அப்படின்னு வட்டி வாங்குவனுக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்யறான் அல்லாஹ் ஒரு இடத்துல. இன்னொரு குற்றம் என்னன்னு கேட்டா, எனக்கு சொந்தமான இடத்துல வந்து என்னை வணங்குவதை எவனா தடுத்தீங்கன்னா குடுமையை நான் பிடிப்பேன், கூட்டுற சபையை நான் பாத்துக்கிறேங்கிறான்ல. நீ ஒண்ணும் செய்ய தவிர நான் பாத்துக்கிறேன், நீ கூட்டுவோம் சபையெல்லாம் கூட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உனக்கு எனக்கு தான் சண்டைங்கிறான். இப்ப என்னுடைய ஆலயத்துல என்னுடைய அடியான என்னை வணங்குவதை தடுத்தீன்னு சொன்னா, அப்ப நான் தானே களத்தில் இறங்கணும். இப்ப களத்தில் நான் இறங்கி அதை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமான பாரதூரமான குற்றமாக பள்ளி வாசலை விட்டு தடுக்கிறதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நம்ம நினைக்கலாம், இவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார் என்ன, நம்ம தான் தடுக்கிறோமே, 3 வருஷமா போர் எழுதி போட்டிருக்கோம், நல்லா தானே இருக்கிறோம். ஒரு நினைச்சிட்டு இருக்கிறா, 3 வருஷமாச்சு போர் எழுதி போடு, ஒன்னு பதவி போக காணாம கை கால் விளங்காம போயிட்டோமா, அல்ல காசு பணத்தை இழந்துட்டோமா, நல்லா தானே இருக்கிறோம் இப்படின்னு கணக்கு பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்களே, நீ பாத்துக்கண்ட அல்லாஹ்ட்ட சொன்னாங்களே, அடுத்த நாள் அழிஞ்சு போயிட்டாங்களா? 40வது வயசுல இது நடக்கிறது. எப்ப அழிஞ்சான்? பத்ர் போர்ல அழிஞ்சான்னு ஹதீஸ் நீங்க படிச்சீங்க கொஞ்ச நேரத்துக்கு முந்தி. 40வது வயசுல வந்து நடந்த இந்த கொடுமைக்கு வந்து அல்லாஹ் எப்ப தீர்ப்பு வழங்குறான்னு பாருங்க. மக்காவை எல்லாம் விட்டு விரட்டப்பட்டு மதீனாவுக்கு போய் அங்க ஒரு ஆட்சியை உருவாக்கி முதல்ல நடக்கிற போர் இருக்கு பாருங்க, பத்ர் போர். அப்ப 10 வருஷம் ஆச்சு, 11 வருஷம் ஆச்சு. இந்த சம்பவம் நடந்து அல்லாஹ்ட்ட கேட்டாங்களே, யா அல்லாஹ் நீ பாத்துக்கண்டு. அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அல்லாஹ் எவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டான்? 11 வருஷத்துக்கு பிறகு அப்படியே பொறியில வச்சு பிடிச்ச மாதிரி அவங்களை செலக்ட் பண்ணி மட்டன்னு வெட்டி சாட்சி விட்டு போயிட்டான். அப்ப வந்து நம்ம என்ன நினைக்க கூடாது, அல்லாஹ்வுக்கு நமக்கு தான் 11 வருஷம் ஆச்சு அப்படின்னு நினைக்குவோம். கோடானு வருஷங்களாக இருக்கிறது உலகத்துல 11 வருஷம் என்பது ஒரு ஒண்ணும் இல்லாது அல்லாஹ்வுடைய கணக்குல. நம்ம வாழ்வது 65 வருஷமா இருக்கனால நமக்கு எல்லாம் பெருசா தெரியுது, 6ல ஒண்ணாச்சுல, அதனால பெருசா தெரியுது. கோடி வருஷத்துல ஒரு 11ங்கிறது பெரிய கணக்கா? அதனால அல்லாஹ் வந்து என்ன செய்வான், அவனுக்கே உள்ள ஒரு ஸ்டைல் என்னன்னா நின்று கொள்றது. தெய்வத்தை பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அரசு அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும். அரசாங்கம் தான் அன்னைக்கு ஏதாவது செஞ்சுட்டு போயிருவாங்க. அல்லாஹ்வுடைய ஸ்டைல் என்னன்னா நின்று நிதானித்து, அவங்களுக்கே தெரியாது, அறியாத வித நம்மள ஒண்ணுமே இல்லை, நம்மளை யாரும் அசைக்க முடியாதுன்னு 100% நம்பிக்கிட்டு இருக்கும்போது ஒரே தட்டுவான். நீங்க நினைச்சிட்டு இருப்பாங்க நம்மளை யாரும் அசைக்க இயலாது, நம்ம தான் எல்லாத்துக்கும் மேல இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் ஓங்கி ஒரு தட்டுமா முடிஞ்சு வச்சுக்கிற, எந்திரிக்க முடியாது. அப்ப அதுதான் அல்லாஹ் சொல்றான், கொடுமையை பிடிப்பேன், நீ வந்து ஒழுங்கா நடந்துக்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்.
அது போக இன்னொன்று நீங்க கவனிக்க வேண்டும். திருமறை குர்ஆன்ல வந்து மனிதன் செய்கிற அநியாயங்கள்லயே பெரிய அநியாயமாக அல்லாஹ் எதை சொல்லி காட்டுறான்? திருமறை குர்ஆனை புரட்டி பார்த்தீங்கன்னா, ஒமன் அவ்லமு மிம்மன்னா மசாஜிதல்லாஹி அன் யுذكر ஃபீ ஹஸ்முஹு வ ஸஆ ஃபீ ஹராபிஹா உலாயிக மா கான லஹும் அன் யதுஹுலுஹா இல்லா ஹாயிபின். சூரத்துல் பக்ராவுல 2வது அத்தியாயத்தில் 114வது வசனத்தை எடுத்து பாருங்கள். அது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் அவனுடைய பெயரை துதிப்பதற்கு தடை விதிப்பவனை விட பெரிய அநியாயக்காரன் எவன் இருக்க முடியும்? உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய படைப்பிலேயே அநியாயக்காரன் நிறைய பேர் இருப்பாங்க. பெரிய அநியாயக்காரன் எல்லா அநியாயக்காரனையும் வரிசையை நிப்பாட்டினோம்னா பெரிய அநியாயக்காரன் முதலிடம் யாருக்கு கிடைக்கும் கேட்டா, அல்லாஹ்வுடைய பள்ளியில அல்லாஹ் வணங்குறதுக்கு தடை போடுறானே அவன் தான் பெரிய அநியாயக்காரன் என்று அல்லாஹ் 2:114 சொல்றான். இது விட்டுருங்க, பெரிய இது விளங்குறதுக்கு பெரிய ஆராய்ச்சிலாம் தேவையில்லை. உங்க வாழ்க்கையை எடுத்து பாருங்க. முத்தவல்லியுடைய வாழ்க்கை, அந்த அஜர்த்துடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்களேன். அவருக்கு சொந்தமான ஒரு வீட்டில் அவருக்கு வேண்டிய ஆளு உள்ள போறதை வெளியில இருந்துட்டு ஒரு தடுத்தா ஒத்துக்கணும்னா, உனக்கு சொந்தமான ஒரு வீடு, உன் வீட்டுல ஓம் பொண்டாட்டி உள்ள வரும்போது போகக்கூடாதுன்னு தெருவில் ஒரு நாய் தடுக்கிறான். என்ன செய்வான் அவன்? வீடு என் வீடு, ஏன் பொண்டாட்டி என்னைய பார்க்க ஏன் வீட்டுக்கு வர்றா, அது போய் தடுப்பியா நீ அப்படின்னு கேட்பானா இல்லையா? அப்ப உன் வீட்டுல உனக்கு அவ்வளவு ரைட் இருக்கும், படைச்ச ரப்புல் ஆலமீனுடைய வீட்டுல ரப்புக்கு ரைட் இல்லையா? நீங்க அந்த ரைட்டை கையில் எடுத்துக்கிறீங்களா? உங்க அதிகாரத்தில் கையில் எடுத்து தடுப்பீங்களான்னு கேட்கறான்ல. அப்ப நம்ம கடை, நம்ம வியாபாரம், நம்முடைய பொருள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல உரிமை கொண்டாடுறோம். அதை டிசைட் பண்றது நம்மளா இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய பள்ளியை பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் இந்த முத்தவல்லி என்ன எஜமான அதுக்கு அன்னல் மசாஜித் லில்லாஹ், பள்ளிவாசல் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமான உடைமை. இவர் என்ன செய்யலாம்? நிர்வாகம் பண்ணலாம், கரண்ட் பில் கட்டலாம், பாய் வாங்கி போடலாம், தண்ணி வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். அதான் அவர் செய்யலாமே தவிர எவன் வரலாம் எவன் வரக்கூடாதுங்கிறத தீர்மானிப்பார் அவரு. அந்த அதிகாரத்தை எல்லாம் யாருக்கும் கொடுக்க கிடையாது. அதனால இந்த அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தடுத்தல் என்பது வந்து பயங்கரமான ஒரு குற்றமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொல்லி காட்டிட்டு தடுக்கப்படுறோம்ல நமக்கு ஒரு அறிவுரை அல்லாஹ் சொல்றான். தடுத்துட்டாங்க, போட்டு விட்டாங்க, என்ன பண்றது? அல்லாஹ் சொல்றான், கல்லாலா துத்தியோகு, அவனுக்கு அடிபணியாது. இதான் முக்கியமானது. தடுக்கிறானா? தடுக்கிறான், நாங்க வரல. நீ என்னடா உன் கூடாடா இது? நான் வருவேன்டா. நீ தடுத்தாலும் வருவேன், நீ போலீஸுக்கு போனாலும் வருவேன், நீ அடிச்சாலும் வருவேன், நீ விரட்டினாலும் வரும். உன் வீட்டுக்கு வர்றேன்னா என்னை படைச்ச இறைவனுக்கு சொந்தமான வீட்டுக்கு நான் வர்றேன். அல்லாஹ் அதான் முக்கியமா சொல்றான். அதை முடிக்கிற அந்த சூறாவை, லா துத்தியுஹு, அவனுக்கு அடிபணியாதே, அவனுக்கு கட்டுப்படாதே, அவருடைய மிரட்டலுக்கு அஞ்சாதே. போடு போட்டான தைரியமா போ, நான் வர்றேன் உன் வீட்டுக்கு. வந்தேன், என் இறைவனுடைய வீடு, அது அவனுக்கு சொந்தமான வீடு, அவன் அடிபணிய கூடாது என்று கட்டளை எடுக்கிறான். அப்படிங்கிறத எடுத்துக்காட்டி நம்ம என்ன செய்யணும் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய ஆலயத்திலிருந்து தடுத்தார்களேயானால், போர்டு போட்டார்களேயானால், போர்டை பார்த்துட்டு வெளியேறிடக்கூடாது. நீ பாட்டுக்கு போட்டுக்கடா, முடிஞ்சது கடாசம் முடிஞ்சா கடாச வேண்டியது, இல்லைன்னா நம்ம போய் தொழுதுட்டு வர வேண்டியதான். போர்டை மட்டும் போட்டு வச்சுக்க பத்திரமா. நாங்க வருவோம், எங்க இறைவனை, எங்க இறைவனுக்கு சொந்தமான இடத்துல நாங்க தொழுவோம். உன் இடத்துல வந்து தொழும்போது கேளுங்க, உன் இடம் இல்ல, அல்லாஹ்வுடைய இடம். நீ நிர்வகிக்கிற தகுதி தான், பொறுப்பு தான் உனக்கு தரப்பட்டிருக்கிற, விரட்டுற தகுதி உனக்கு இல்ல என்று சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தினுடைய இறுதியில் சொல்லி காட்டுறான். துத்தியுஹு, அவனுக்கு அடிபணியாது. அப்ப இந்த பள்ளிவாசல்ல தடுக்கிறார்களே ஆனால் கண்டிப்பா அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ள வேண்டும். முத்தவல்லிகள் இந்த அஜர்த்துமார்கள் சொல்ல கேட்டுக்கொண்டு, இவங்க தான் உலகத்தில் பெரிய அநியாயக்காரன் விளங்கி வச்சு பாருங்க. மார்க்க அறிஞர்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ் எதை மிகப்பெரிய அநியாயம் அதை தூண்டுறவங்களா இருக்கிறாங்க. பள்ளிவாசல் நிர்வகிக்கிறவங்க சொல்றாங்க, அவங்க செய்யற பெரிய காரியம் என்னது? தொழுவுறவனை தடுக்கிறவன் நம்ம யார்? நம்ம இடமா? அவன் தொழுக அவனுக்குரியது, அவன் தொழுவாட்டி அல்லாஹ் தொழுவா. எவனையா நான் கேட்கிறேன், வரதட்சணை வாங்குறவன் தடுத்துருக்காங்களா? தடுக்க மாட்டேங்கிறாங்க. வட்டி வாங்குறவன் பள்ளிக்கு வந்து தடுக்கிறாங்களா? தடுக்க மாட்டேங்கிறாங்க. வப்பாட்டி வச்சுக்கிறவன் பள்ளிவாசல் தடுக்கிறானா? தடுக்க மாட்டேங்கிறான். ஆனா பள்ளிவாசல்ல வாங்க சொன்ன வெளியே போயிட்டு தொழுக முடிஞ்சவங்க படுக்க வருவாங்க, அவனை தடுக்கிறானா? பள்ளிவாசல்ல இருப்பான், வாங்க சொன்ன வெளியே போயிடுவான், தொழுக முடிஞ்சவங்க படுக்கிறதுக்கு வந்துடுவான், அவனை தடுத்திருக்கிறே நீ? யாரை தடுக்கிறான்னு பாருங்க. பள்ளிவாசல வந்து ஒரு பொழுதுபோக்கு இடமாக கருதினால் அவனை தடுக்கிறது இல்ல. பள்ளிவாசல்ல உட்கார்ந்து எத்தனை ஊர்ல சீட்டு விளையாண்டுட்டு இருக்கான் வெளிப்பள்ளியில, அவனை தடுத்திருப்பியா நீ? ஏன் திருப்பி அடிச்சிருவான் அவன்லாம்? நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்து சும்மா போயிடுவோம் நினைச்சிட்டு என்ன பண்றான்? இந்த மாதிரி வந்து வாயில்லா ஜீவன்களாக நம்ம நினைத்துக் கொண்டு விரட்டி எடுத்துக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் பணியக்கூடாது, நிமிர்ந்து தான் நிக்கணும். இல்லைன்னா இந்த அல்லாஹ்வுடைய இந்த கட்டளை மீறியவர்கள் ஆயிரும். தைரியமா நிலுங்க, எத்தனை தடவை வரட்டினாலும் சரி, 4 தடவை நடந்தா தான் 5வது தீர்வு வரும். அதனால அவங்க தடுத்துட்டாங்க, நாங்க போக மாட்டோம்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு போங்கிறான். லா துத்தியுஹு,
அவர்களுடைய மிரட்டலுக்கு நீங்கள் அடிபணியாதீர்கள் அப்படின்னு சொல்லி வஸ்ஜுது வக்தரீப், சஜிதா செய்து இறைவன் பக்கம் நெருங்கி கொள்ளுங்கள், போய் தொழுவுங்க. நல்லா அவனுக்கு அடிபணியாத போய் சஜிதா செஞ்சு என் நெருக்கத்தை உண்டாக்கிக்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து கேரண்டியை தர்றான். அப்ப நம்ம இந்த குற்றவாளிகளுக்கு, இந்த கிரிமினல்களுக்கு பயப்படாமல் நம்ம திரும்பி திரும்பி போகணும் என்கிற ஒரு பாடத்தையும், அவங்களுக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கை இருக்குங்கிற பாடத்தையும் அல்லாஹ் வந்து இந்த உலகத்திலே பிடிச்சிருவான். சபையை ஒரு கூட்டுறேங்கிறான். புல் எதுவும் நாதியா, அவனுடைய சபையை கூட்டட்டும், சனதுவும் ஜபானியா, நம்ம நரகத்தினுடைய காவலர்களை கூட்டுவோம் நல்லா சொல்றான். அப்ப நரகத்தில் பிடிச்சி தள்ளு வேண்டும் அல்லாஹ் வந்து அவங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறான். இதை வந்து நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது இந்த சூறாவில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்தது என்னன்னு கேட்டா, இந்த சூறாவுல வஸ்ஜுது வக்தரிப்னு ஒரு சஜிதாவுடைய வசனம் ஒன்று வருகிறது. இந்த சஜிதாவுடைய வசனங்களை பற்றி நம்ம சமுதாயத்தில் நிறைய அறியாம இருக்கிறது. குர்ஆன்ல கூட அந்த அறியாமையை வந்து அவங்க அம்பலப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. என்ன போட்டிருப்பாங்கன்னா, சஜிதாவுடைய வசனங்கள் ஒரு 15 வசனங்களுக்கு போட்டிருப்பாங்க. குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஓரங்கள் என்ன பண்ணிருப்பாங்க, சஜிதா செய்தான்னு ஒரு 15 இடத்துல இந்த சஜிதாவுடைய வசனங்களை போட்டிருப்பாங்க. அந்த 15 வசனங்கள்ல சஜிதா செய்யணும்னு சொல்றாங்க இல்லையா, அதுல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா 15ல சஜிதான்னு போட்டிருக்கும். ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா 14 தான் செய்வாங்க. ஏன்னா இந்த சஜிதாவுடைய வசனங்களை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. என்ன பண்ணிருப்பாங்கன்னா, குர்ஆனுடைய ஓரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா 15 இடங்கள்ல சஜிதான்னு போட்டிருப்பாங்க. ஆனால் ஷாஃபி மذஹப்னு சொல்லக்கூடியவங்க 14 தான் சஜிதான்னு ஒத்துக்குவாங்க, ஒன்னு ஒத்துக்கிற மாட்டாங்க. ஹனஃபி மذஹப்ல உள்ளவங்களும் 14 தான் சஜிதாம்பாங்க, ஒன்னு ஒத்துக்கிற மாட்டாங்க. அது எங்க கருத்து வேறுபாடு வரும்னு கேட்டா, சூரத்துல் ஹஜ்ஜ்னு ஒரு சூரா, 22வது சூரா, அந்த ஹஜ்ஜில வந்து 2 சஜிதா வரும். சூரத்துல் ஹஜ்ஜில எத்தனை வரும், 2 சஜிதா போட்டிருப்பாங்க. குர்ஆனுடைய எடுத்து 22வது சூறாவை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் 2 இடத்துல வந்து 2 வசனங்களுக்கு வந்து சஜிதா செய்தான்னு போட்டிருக்கும். இந்த 2 சஜிதாவுல ஹனஃபின்னு சொல்லக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா 2வது சஜிதாவை செய்ய மாட்டாங்க. அதுல எழுதிருப்பாங்க சஜிதத்து இந்த ஷாஃபி, குர்ஆன்லயே ஷாஃபிக்கு இது சஜிதான்னு போட்டிருப்பாங்க. அதுல அரபில அந்த ஓரத்தை குர்ஆன்ல பாருங்க, ஷாஃபி நேரத்து வந்தவர், அவருடைய பேர்லாம் குர்ஆனுக்குள்ள வருது பாருங்க. அல்லாஹ்வுடைய கலாம்ல அவர் எப்ப வர்றவரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு 150 வருஷத்துக்கு பிறகு வர்ற ஒருத்தர், அவர் சொன்ன கருத்து எது குர்ஆன்ல வருது? அல்லாஹ்வுடைய வேதத்துல எதுவும் சேர்க்கப்படக்கூடாத ஓரத்துல என்ன வச்சிருப்பாங்க, சஜிதத்து இந்த ஷாஃபி இடத்துல சஜிதா பட்டியல் போட்டிருக்காங்களா? இந்த பாருங்களேன், சஜிதா வசனங்கள்னு பட்டியல் போட்டிருப்பாங்க, பாத்துக்கிறேங்க. 15 இடம் இருக்கு இப்படி லிஸ்ட். இப்ப எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு காட்டுறேன். 22வது இது, அதாவது அதுல வந்து முதல் சஜிதா வந்து 18ல வருது. 18வது வசனம் இருக்குல்ல, இது 18வது வசனம் ஹஜ்ஜில. இந்த ஓரத்துல சஜிதான்னு போட்டிருக்கு பாருங்க, இருக்கா சஜிதாண்டு சஜிதா. இந்த இடத்துல சஜிதா செய்யணும் போட்டிருக்காங்க. இது எல்லாரும் செஞ்சிருவாங்க. இந்த ஓரத்தில் இருக்கு சஜிதாண்டு. அதுக்கப்புறம் 77வது வசனம், அதுலயே அதே சூறாவுல 77வது வசனம் எங்க இருக்குன்னா இந்த இருக்கு 77வது வசனம். இந்த 77வது வசனத்தை என்ன போட்டிருக்காங்கன்னா கீழே அஸ்ஸஜிதத்து இந்த ஷாஃபின்னு இருக்கு. இந்த பாருங்க, அஸ்ஸஜிதத்து இந்த ஷாஃபி கருத்துப்படி சஜிதா செய்யணுமா? இதுல 2 சஜிதா இருக்குல்லங்க, இது ஹனஃபி செய்யக்கூடாதான். இந்த 77வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஹனஃபி வந்து சஜிதா செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த இன்னொரு வசனம் 7, அது 18 ஓதும்போது சஜிதா செய்வாங்க. அப்ப வந்து இப்ப 15 சஜிதாவுல 1 மைனஸ் ஆயிடுச்சு ஹனஃபிக்கு, 14 தான் செய்வாங்க. 15 இடத்துல இருக்கும். அதுல எதை செய்ய மாட்டாங்க, சஜிதாவுல சூரத்துல் ஹஜ்ஜில் வரக்கூடிய 77வது வசனத்துல வரக்கூடிய அந்த சஜிதா ஹனஃபிங்கிறவங்க செய்ய மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்வாங்கன்னா, சாதுன்னு ஒரு சூறா இருக்கு, அந்த சாதுங்கிற சூறாவுல ஒரு சஜிதா வரும். அந்த சஜிதாவை ஷாஃபி செய்ய மாட்டாங்க, அது ஹனஃபி செய்வாங்க. ஆக 2 பேருக்கும் 14, 2 பேர் 15 இதுல போட்டிருக்கு. 2 பேருமே ஒண்ணு விட்டுருவாங்க. அதாவது நான் 14 சஜிதா தான் செய்வாங்க 2 பேருமே. நான் குர்ஆன்ல 15 ஓரத்தில் எழுதி வச்சிருப்பாங்க. அப்ப ஹஜ்ஜில் வரக்கூடிய 2 சஜிதாவுல ஒரு சஜிதாவை 2ஐயும் ஷாஃபி செய்வாங்க, ஹனஃபி வந்து ஒண்ணு செய்ய மாட்டாங்க. சாதுங்கிற சூறாவுல வர சஜிதா இருக்கு பாருங்க, அதை வந்து ஹனஃபி செய்வாங்க, ஷாஃபி செய்ய மாட்டாங்க. இப்படி ஒரு 14 சஜிதா 2 பேருக்கு இருக்கிறது. ஆக இப்படி 14 இடத்துல சஜிதா செய்யறாங்க பாருங்க. இதுக்கு என்னமாவது ஆதாரம் இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா, குர்ஆன்ல ஹதீஸ்கள் அடிப்படையில் சஜிதா தீர்மானிக்கணும். ஒரு ஆயத்துக்கு சஜிதா செய்யறதா இருந்தா நம்மளா வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி சொல்லி இருக்கணும், செஞ்சிருக்கணும். அப்படி தேடி பார்த்தீங்கன்னா சூரத்துல் இன்சிகாக் இருக்குல்ல, இன்சிகாக்னா இதஸ்ஸமாவுன் சக்கத், இன்சிகாக்னா 84, 84வது சூறாவுல வந்து ஒரு சஜிதா போட்டிருப்பாங்க. அதுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறது.
இன்சிகாக் இதசமாவுன் சக்கத் என்ற சூரா ஓதுனீங்கன்னா அதுல ஓரத்துல சைதான் போட்டிருப்பாங்க இல்லையா, அதுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கு. எங்க இருக்குன்னு கேட்டா புகாரியில 766, 768, 1074, 1078 இவ்வளவு ஹதீஸ்லையும் இதசமாவுன் சக்கத் என்ற அத்தியாயத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தா செய்திருக்கிறார்கள். ஆதாரம் இருக்கு, புகாரில் இருக்குது. அப்ப 84வது சூறாவுல இன்சிகாக்ங்கிற சூறாவுல ஒரு சஜ்தா உண்டு ஒண்ணு. இரண்டாவது வந்து சூரத்து நஜ்முன்னு ஒரு சூரா இருக்குது. இவ்வளவு ஹதீஸ்லையும் இதசமாவுன் சக்கத் என்ற அத்தியாயத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தா செய்திருக்கிறார்கள். ஆதாரம் இருக்கு, புகாரில் இருக்குது. அப்ப 84வது சூறாவுல இன்சிகாக்ங்கிற சூறாவுல ஒரு சஜ்தா உண்டு ஒண்ணு. இரண்டாவது வந்து சூரத்து நஜ்முன்னு ஒரு சூரா இருக்குது. நஜ்முங்கிற 53 நட்சத்திரம், நஜ்மு என்ற சூரா 53. இந்த 53வது சூறாவுல சஜ்தான் ஓரத்தில் போட்டிருப்பாங்க, அது ஓகே, அதுக்கு வந்து ஆதாரம் இருக்குது. அது எங்க இருக்குன்னு கேட்டா புகாரியில 1067, 1070, 1071, 3853, 3972, 4862, 4863 இவ்வளவு இடங்கள்லையும் இந்த நஜ்மு என்ற சூறாவில் சஜ்தா செய்தார்கள். நஜ்மு என்ற 53வது அத்தியாயத்தில் சஜ்தாவுடைய வசனம் வருது பாருங்க, அந்த வசனத்தை ஓதும் பொழுது சஜ்தா செய்தார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. இன்சிகாக் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. நஜ்மு சூறாவுக்கு சஜ்தா செய்தார்கள் என்பதற்கு ஆதாரம் ரெண்டாச்சு. அதே மாதிரி சூரத்து சாதுன்னு ஒரு சூறா இருக்கு. அந்த சாதுங்கிறது வந்து எத்தனாவது சூறா? 38. 38வது சூறா சாது. அந்த 38வது சூறாவுல சஜ்தான் ஓரத்தில் போட்டிருக்கும். அந்த சூறாவுல சஜ்தா இருக்குது என்று சொல்லி சஹீஹுல் புகாரியில 1069, 3421, 3422, 4632, 4806, 4807 இவ்வளவு நம்பரையும் எடுத்து பார்த்தீங்கன்னா சாது என்ற சூறாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தா செய்தார்கள். அதுல வரும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து சஜ்தா செஞ்சாங்கன்னு வரும். அந்த வசனம் வரும் பொழுது நீங்க சஜ்தா செய்யுங்கன்னு வருது. அதுக்கப்புறம் வந்து இப்ப நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கிறோம்ல அலக் 96 சூரத்துல் அலக், இப்ப இன்னைக்கு குர்ஆன் விரிவுரைக்கு எடுத்தோம் இல்லையா, கடைசி வசனம். இந்த வசனத்தை ஓதும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தா செய்தார்கள் என்று சஹீஹ் புகாரில இல்ல, சஹீஹ் முஸ்லிம்ல 905, 906 முஸ்லிம்ங்கிற நூல்ல 905லையும் 906லையும் அலக்கு என்ற சூறாவில கடைசி வசனம் ஓதும் பொழுது சஜ்தா செய்தார்கள் என்று இருக்கு. சஜ்தா போட்டுருக்காங்க, கரெக்டா போட்டுருக்காங்க, அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் வந்து சூரத்து நஹல் 16வது சூரா தேனி, அதுல ஒரு சஜ்தான்னு போட்டிருப்பாங்க. அதுல வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஜ்தா செஞ்சாங்கன்னு வருது. ஆனால் மக்கள் எல்லாம் கூடி இருக்கும்போது ஜும்மாவுல மெம்பர்ல இருந்து நகல்ல வரக்கூடிய அந்த வசனத்தை ஓதினார்கள். மெம்பர்ல இருந்து இறங்கி சஜ்தா வசனத்துக்காக வேண்டி சஜ்தா செய்தார்கள். மறுவாரமும் அதே சூறாவை ஓதினார்கள். மறுவாரம் எந்திரிச்சு சஜ்தா செய்யல. மக்கள்கிட்ட விளக்குனாங்க, நான் ஏன் செய்யல என்று கேட்டா, சஜிதா செய்யறது என்பது சுன்னத்து தானே தவிர அது கட்டாயம் கிடையாது. அதை காட்டுறதுக்காகத்தான் ஒரு வாரம் நான் வந்து அதை ஓதித்து சஜிதா செஞ்சேன், ஒரு வாரம் ஓதித்து சஜிதா செய்யாமலே நினைச்சிட்டேன் விட்டுட்டேன்னு சொல்றாங்க. அந்த அது நகல்ல 16வது சூறாவுல. ஆனால் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்தார்கள் என்று வரவில்லை, உமர் செய்தார்கள் என்று வருது. மக்கள் எல்லாம் கூடி இருக்கும் பொழுது செய்தார்கள் என்று வருகிறது. அது வந்து ரசூலோடு சம்பந்தப்பட்டு வராதனால் அது ஒரு அத்தாரிட்டியா நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு பேணுதலுக்கு வேணா எடுத்துட்டு போகலாம், ஒருத்தன் எடுக்காம விட்டால் குற்றமாகாது. 4 தான் கன்ஃபார்மா வருது. இந்த சஜ்தாவுடைய 15 இடங்கள்ல 4 இடங்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தா செய்தார்கள் என்பதற்கு ஆதாரம் கிடைக்கிறது. ஒரு இடத்துல மக்கள் எல்லாம் கூடி இருக்கும் பொழுது சஹாபாக்கள் முன்னிலையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஜ்தா செஞ்சாங்கன்னு வருது. விரும்பினா எடுத்துக்கலாம், அதை விட்டாலும் அல்லாஹ் கேட்க போறது இல்லை. உமர் அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லைன்னு போயிடலாம். அதை எடுத்துக்கொண்டு மக்கள் எல்லாம் வந்து செஞ்சிருக்கிறாங்க, யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணல, அதனால ரசூலுல்லாஹ் செஞ்சது பார்த்தானே செஞ்சிருப்பாங்க அப்படின்னு ஒருத்தர் புரிந்து கொண்டு போனாரே, ஆனால் அவரையும் குற்றம் முடிக்க தேவையில்லை. ஆக இந்த 5 தவிர மீதி உள்ள 9, 10, 15 தான் போட்டுக்கிறாங்க. மீதி உள்ள 10 இடங்கள்ல சஜ்தா செய்வதற்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. இந்த 5 குறிச்சிக்கிற வேண்டியது நீங்க குர்ஆன்ல எடுத்து செய்யணும். நீங்க வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அந்த நம்பரை குறிச்சிக்கிறங்க. இன்சிகாக் 1 உங்க குர்ஆன்ல மார்க் பண்ணிக்கலாம். அந்த சூறாவுல இடத்துல இப்படி ரைட் போட்டுக்கலாம். மீதி உள்ள ரைட் போடாததா இருந்தால் நீங்க உங்க குர்ஆனை மனப்பாடம் பண்ணி வச்சுக்க முடியாது. அந்த இடத்துல ரைட் இருந்துச்சுன்னா நீங்க செக் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ரைட் போடாம செய்தா இருந்தா செய்யாம விட்டு போயிடலாம். அதுக்காக வேண்டி இன்சிகாக் 1, இன்சிகாக்னா எத்தனை நம்பர் சொன்னேன்?
84 ஒன்று, அதுக்கப்புறம் 53வது சூறாவுல ஒன்று, அதுக்கப்புறம் 38வது சூறாவுல ஒன்று சாதுல, அதுக்கப்புறம் 16ல ஒன்று, அதுக்கப்புறம் 96ல ஒன்று. இந்த 5 இடத்துல நீங்க மார்க் பண்ணிக்கிறங்க. அதுல நம்ம சைதா செய்யணும் அப்படின்னு விளங்கிக்கிறோம். அதே நேரத்தில் வந்து இந்த நிறைய சைதா செய்யறாங்கல்ல 14 இடம், இந்த 14 15 அதுக்கு என்ன எதனால இந்த பிரச்சனை வருதுன்னு கேட்டா ஒரு ஹதீஸ் வருது. சூரத்துல் ஹஜ்ஜில 2 சஜிதாக்கள் இருக்கு என்று சொல்கிறார்கள், இது உண்மையா அப்படின்னு கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமான்னு சொன்னாங்க. சூரத்துல் ஹஜ்ஜில ஒரு சஜிதாவுக்கு ஆதாரம் இல்லைன்னு இருக்கிறோம். இதுல எப்படி வருதுன்னு கேட்டா சூரத்துல் ஹஜ்ஜில வந்து 2 சூரா இருக்கு என்று சிறப்பிக்கப்பட்டிருக்கிறதான்னு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமான்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் திருமதியில 826வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கிறது. முதல் வால்யூமே நீங்க பார்க்கலாம். 826 826. இது திருமதியை அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டா இது சரியான செய்தி இல்ல, இது பலவீனமான செய்தி, இது ஏற்கத்தக்கது இல்லை என்று விரிவாக விளக்கி இருக்கிறார். 826 பாத்துக்கிறங்க. திருமதியுடைய முதல் பாகத்துல அவ ஹஜ்ஜில் 2 செய்தா என்று சாவி சொல்றாங்களே, இந்த ஹதீஸ் ஆதாரம் உங்களுக்கு அந்த அது சரியான ஹதீஸ் இல்ல, அதை தூக்கி போட்டுற வேண்டியது. அதுக்கடுத்து வந்து திருமதியில இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்முல உள்ள 53வது சூறாவில் உள்ள சைதாவையும் சேர்த்து 11 இடங்களில் சைதா செய்திருக்கிறார்கள். 11 அத்தியாயங்கள்ல நினைஞ்சிருக்கிறாங்க சைதா செய்திருக்கிறார்கள். நானும் அவங்களோட சைதா செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு அபூ தர்தா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஒன்று வருது. இது திருமதியில 519. இந்த ஹதீஸ் எடுத்துக்கிட்டா கூட 11 தான் போட்டிருக்கணும், 15 போட்டிருக்கிற நியாயம் கிடையாது. ஆனால் இந்த ஹதீஸ் சரியான்னு பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து உமர் திமிஷ்கிங்கிற ஒரு ஆளு தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாரு. இவர் யாருங்கிறதுக்கு எந்த டீட்டெயிலும் கிடையாது, மஜ்ஹூல். இவருக்கு வரலாறு கிடையாது, இவர் நல்லவரா கெட்டவரான்னு ரெக்கார்டு இல்ல. யார் என்று ரெக்கார்டு இல்லாத ஒருவர் பெயரை பயன்படுத்தி அறிவித்தார்களே ஆனால் அந்த ஹதீஸ் எடுபடாது. இவருக்கு ரெக்கார்டு இல்லைன்னு யார் சொல்றா தெரியுமா? எந்த கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த கிதாபுக்காரர் சொல்றாரு. திருமதியில் தான் இது இடம்பெற்றிருக்கிறது. 519 முதல் வால்யூம்ல பாத்துக்கலாம். 519வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கிறது. அது கீழே நோட்டு கொடுக்கிறார் திருமதி. இது உமர் திமிஷ்கின் ஒரு ஆள், திமிஷ்கை சேர்ந்த டமாஸ்கஸை சேர்ந்த உமர் என்று ஒரு ஆள் பேரை போட்டிருக்காங்க. இந்த பேருடையவர் யார் என்று தெரியல, அப்படி இருந்தாரா இல்லையான்னு தெரியல, அவருக்கு எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்ல, அதனால அதை ஏற்றுக்கிற முடியாதுங்கிறாரு. 11 செய்தான்னு சொல்வதற்கும் ஆதாரம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அம்ர் இப்னு ஆஸ்ங்கிறவங்க அறிவிச்சதா வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன்ல 15 சஜிதாக்களை எனக்கு ஓதி காட்டினார்கள், 15 சஜிதா வசனங்களை ஓதி காட்டினார்கள் வருது. இது எங்க இருக்குன்னு அபூ தாவூதுல 1193, இப்னு மாஜாவுல 1047, இன்னும் பல நூல்கள் இருக்கிறது. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா இதுல 2 அறிவிப்பாளர் வர்றாங்க. 2 பேர் யாருன்னு தெரியாத ஆளுங்க. அப்துல் காதருக்கு இப்ராஹிம் சொன்னார்னா அப்துல் காதர்னு ஒரு ஆள் உலகத்தில் கிடையாது, இப்ராஹிம் ஒரு ஆள் கிடையாது. இப்படியான ஒரு அடிப்படையில் அப்துல்லா இப்னு முனீன் என்ற ஒரு ஆள் இதை அறிவிக்கிறாரு. அவர் யாருன்னு தெரியாதவர். அவரிடமிருந்து அறிவிக்கக்கூடிய ஹாரிஸ் இப்னு சயீத்னு ஒருத்தர் அறிவிக்கிறாரு, அவருக்கு ரெக்கார்டு கிடையாது. அப்ப இந்த 15 சஜிதா என்று சொல்வதற்கு ஆதாரம் இந்த ஒரு ஹதீஸ் தான். 15 ஓரத்தில் எழுதியிருக்கிறாங்களே, அதுக்கு என்ன வேற வலுவான ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் ஒண்ணுமே கிடையாது. 2% யாரும் நமக்கு தெரியல. அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, இவர் சொன்னார்னு இவர் அறிவிக்கிறார், இப்ராஹிம் சொன்னார்னு இஸ்மாயில் அறிவிக்கிறார். இதுல எப்படி வருது? அப்துல்லா சொன்னார்னு ஹாரிஸ் அறிவிக்கிறார். அப்துல்லாண்டாலும் யாருன்னு ரெக்கார்டு இல்ல, ஹாரிஸ்னாலும் யாருன்னு ரெக்கார்டு இல்ல. ரெக்கார்டு இல்லாதவர்கள் அறிவித்தார்களே ஆனால் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இட்டுக்கட்டு சொன்னாங்களா உண்மையிலே ரசூலுல்லாஹ் சொல்லித்தான் இருக்கிறாங்களா என்பதை நம்ம தீர்மானிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்புல வர்ற காரணத்தினால இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். ஒரு பேச்சுக்கு இதை ஆதாரமாக எடுத்துக்கொண்டால் 2 ஷாஃபியும் தப்பு பண்றாங்க, ஹனஃபியும் தப்பு பண்றாங்க. ஏன் 15ல ஓதி காட்டினதா வருது, அது 14 ஆக்குற நீ? 2 பேருமே 14 தானே பண்றாங்க. குர்ஆன்ல எழுதுனது 15 இருக்கே தவிர ஹனஃபி செய்யறது எத்தனை? 14 தான். ஷாஃபி செய்யறது எத்தனை? 14 தான். ஆளுக்கு ஒண்ணு மைனஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப 15 சூரா வசனங்களை ஓதி காட்டினார்கள் என்று ஹதீஸ காட்டுறீங்க, நீங்க 14 தான் செய்யறீங்க. அப்ப இந்த 14க்கு எந்த ஹதீஸும் கிடையாது. ஒவ்வொருவரும் செய்யறது. ஹம்பலி இமாம் 15 செய்யணுங்கிறார். ஹம்பலி இருக்காரு பாருங்க, ஷாஃபி ஹனஃபி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆளுக்கு 14, ஒண்ணு விட்டுருவாங்க, அவங்க ஒண்ணு விட்டுருவாங்க. ஹம்பலி என்ன பண்றாரு? அஹ்மது இப்னு ஹம்பலி 15 மண்டு பாப்பாங்கிறாரு. அவர் பரவாயில்ல, அவர் ஆட்சி என்ன செய்யலாம்? சரி, இந்த பலவீனமான ஹதீஸ் அடிப்படையில் செயல்பட்டிருக்கிறாரு அப்படின்னு ஒத்துக்கலாம். நீங்க காட்டுறது 15 வசனம் ஆதாரத்தை காட்டுறீங்க, நீங்க செய்யறது 14 செய்யறீங்க. 14க்கு ஆதாரத்தை காட்டுங்க. குர்ஆன்ல 14 சஜிதா இடம் தான் இருக்குது அப்படின்னு சொல்வதற்கு ஆதாரம் காட்டணுமா இல்லையா? ஒரு ஆதாரம் யாராலையும் காட்ட இயலாது. 14 சஜிதா செய்வதற்கு ஆதாரம் காட்ட இயலாது.
11 காட்ட இயலும் பலவீனமான ஹதீஸ், 15 காட்ட இயலும் பலவீனமான ஹதீஸ். வலுவான நம்பகமான ஹதீஸ் வந்து 5 சூறாக்களுக்கு தான் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த 5 சூறாவுக்கு கூட சஜிதா செய்யற கட்டாயம் இல்லையா என்று பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 53வது சூறாவுக்கு வந்து நஜ்மு சஜிதா செஞ்சிருக்கிறாங்க. அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாமல் விட்டும் இருக்கிறாங்க. விட்டு இருக்கிறார்கள் எங்க இருக்குன்னு கேட்டா புகாரில 1072 1073. அப்ப சஜிதாவுடைய இப்ப நம்ம ஓதணும் வஸ்ஜுது தெரிப்புண்டு. இப்ப நான் சஜிதா செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம். செஞ்சா நன்மை கூட, செய்யாட்டி குற்றம் கிடையாது. சஜிதா குர்ஆன் திலாவத் ஓதக்கூடிய நேரத்தில் கம்பல்சரியா செஞ்சுதான் ஆகணுமா என்று கேட்டால் அது கம்பல்சரி கிடையாதுன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில நேரங்களில் செஞ்சிருக்கிறாங்க, செய்யாம விட்டும் இருக்கிறாங்க. நஜ்முலே அப்படி நடந்திருக்கு. 1072 1073 வந்து சஜிதா செய்து சஜிதாவுடைய வசனத்தை ஓதி விட்டு சஜிதா செய்யாம இருந்திருக்கிறாங்க. அதே போல வந்து ஓதுறவரும் செய்யலாம், கேட்கிறவர்களும் செய்யலாம். சஜிதாவுடைய வசனத்தை உன்னிப்பா ஒருத்தர் ஓதுறாரு, நீங்க எல்லாம் காதுனால கேட்டுட்டு இருக்கிறீங்க, நம்ம ஓதலையேன்னு சொல்லிட்டு நீங்க செய்யாம இருக்க தேவையில்லை, நீங்களும் செஞ்சுக்கிற வேண்டியதான். வஸ்ஜுது வக்தரி பண்ணோன்னு சஜிதாவுல நினைஞ்சிடலாம், விழுந்துடலாம். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நஜ்மு சூரா ஓதும் பொழுது அவர்கள் சஜிதா செய்தார்கள், அவர்களோடு இருந்த மக்கள் எல்லாம் சஜிதா செய்தார்கள் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 53வது சூரா ஓதி சஜிதா செய்யும் பொழுது அவங்க செஞ்ச சஜிதாவை பார்த்து எல்லாரும் செஞ்சிருக்கிறாங்க. அது எங்க வருதுன்னு கேட்டா புகாரியில 1075 1076 1079 இந்த 3 இடங்கள்ல என்ன வருதுன்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஜிதா செஞ்சாங்க, கேட்டுக்கிட்டு இருந்த மக்களும் சஜிதா செஞ்சார்கள். அப்ப குர்ஆன் ஓதுவதற்காக செய்கிற சஜிதா என்பது மொத்தம் 5 இடங்கள் தான், 15 இடங்கள் நிச்சயமா கிடையாது. அந்த 5 இடங்கள்ல கம்பல்சரியா செய்யணுமா என்றால் செய்தால் நல்லது, விரும்பத்தக்கது, செய்யலைன்னா குற்றம் வராது என்பது ரசூலுல்லாஹ் வழங்குது. அதுல ஓதுறவர் சஜிதா செய்யற மாதிரி கேட்பவர் என்ன செய்யணும், சஜிதா செய்யணும், சஜிதா செய்யலாம், அவருக்கு அந்த நன்மை கிடைக்கும். இது இந்த சஜிதாவை பற்றி உள்ள ஒரு மேட்ரு. அப்ப இந்த சூரத்துல் அலக் என்ற இந்த அத்தியாயத்தின் முதல் அருளப்பட்ட இந்த அத்தியாயத்தின் மூலமாக அல்லாஹ் வந்து தன்னை அறிமுகப்படுத்துகிறான். ஃபர்ஸ்ட் தான் யார் என்பதை அறிமுகப்படுத்துறான். அடுத்த வசனங்கள்ல மனிதன் பொருளாதாரத்தை தன்னிறைவு அடைந்த பிறகு கூட அநியாயம் பண்றதை அல்லாஹ் கண்டிக்கிறான். அதுக்கடுத்து பள்ளிவாசல்ல வந்து அல்லாஹ்வை தொழுவதை தடுக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு அல்லாஹ் வந்து எச்சரிக்கை விடுக்கிறான். அவங்களுக்கு பணியாதை என்று நமக்கு அறிவுரை சொல்கிறான். இந்த 3 செய்திகளுடைய தொகுப்பு தான் 96வது அத்தியாயம். இதை விளங்கி அமல் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் வந்து உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.